அது எல்லாம் இறைவனுடைய அந்த பஞ்சபூதத்திற்கு ஆதிக்கமாக விளங்கக்கூடிய சிவத்தினுடைய அருட்கருணை இருந்தால் மட்டுமே அதில் சில கூறுகளை அவர்கள் தெரிந்து கொள்ள முடியும். அப்போ நம்ம போட்டு குழப்பிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒப்படைத்து விடுங்கள், உங்களை இறைவன் பாதத்திலே ஒப்படைத்து விடுங்கள். கிரகங்கள் எப்படியோ இருந்துவிட்டு போகிறது, கிரகங்கள் எவ்வாறு செயல்பட்டோ போய்விட்டு போகிறது, அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. இந்த பார், உன் கையில் உன் காலில் என் வாழ்க்கையை சரணடைஞ்சிட்டேன். இனி நீ என்னை அடிப்பையோ துவைப்பையோ என்னைய சந்தோஷமாக வச்சுப்பையோ எல்லாம் உன் பொறுப்பு. நீ என்ன பண்ணாலும் நான் அப்படியே ஏற்றுக்கிட்டு போகிறேன்னு வாழ்க்கையில் நினச்சி பாருங்க. அந்த வாழ்க்கை வித்தியாசமான வாழ்க்கையாக இருக்கும். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கான வாழ்க்கையாக அது இருக்கும். அப்படின்னா அதில் மாற்று கருத்தே வேண்டாம். சிவம் அன்புமயமானது. பஞ்சபூதங்களையும் ஓர் உருவாக மாற்றி உனக்கு உடல் கொடுத்திருக்கிறது என்றால், அந்த பஞ்சபூதங்களிலே மாற்றத்தை ஏற்படுத்தி உனது வாழ்க்கையை மாற்ற முடியும் என்றால், இறைவனின் பாதத்திலே நீ சமர்ப்பிக்கின்ற உன் வாழ்க்கையில் அந்த பஞ்சபூதங்களிலே மாற்றத்தை ஏற்படுத்தி உன்னை சந்தோஷமாகவும் வைக்க அந்த சிவத்திற்கு முடியும். அப்படிங்கிறத உணர்ந்து சிவபாதம் சரணடைகின்றோம் அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கை ஆனந்தமானதாகத்தான் இருக்கும். அப்படிங்கிறத மறந்துடாதீங்க.